இன்சூரன்ஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ லைஃப்பில் இருக்கிற ஸ்மார்ட் பிளாட்டினா ப்ளஸ்ங்க. இது வந்து ஒரு 100% வந்து கேரண்டீடான பிளான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நான் லிங்க்டு பிளானுங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட் பேஸ் பண்ண பிளான் கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளானுங்க. ஓகேங்களா, நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான்னா உங்களுக்கே தெரியும். அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி ப்ளஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரெகுலர் இன்கம் வர பிளான். சரிங்களா, 100% கேரண்டீட் பிளானுங்க இது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ரெகுலர் இன்கமும் கொடுக்கும் ப்ளஸ் மெச்சூரிட்டியும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பிளானில் வந்து ரெகுலர் இன்கம் மட்டும் வரும், மெச்சூரிட்டி இருக்காது. ஒரு சில பிளான் வந்து ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி மட்டும் இருக்கும், இன்கம் கொடுக்க மாட்டாங்க, ரெகுலர் இன்கம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் வருஷம் பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் ஒரு ரெகுலரான இன்கம் இருக்கும். பாலிசி டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அது எவ்வளோ மெச்சூரிட்டி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் கட்டின ப்ரீமியம்லேருந்து 110%, அதாவது 110% கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கட்டிருக்கீங்க அப்படின்னா 11 லட்ச ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டியில் வரும், ப்ளஸ் ரெகுலர் இன்கமும் வருங்க. சார் வாங்க பிளான்குள்ளே போகலாம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்துடலாம் அதில். சரிங்களா, ஸோ இந்த பிளானில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து 2 வேரியன்ட் இருக்குங்க இதில். ஒன்று லைஃப் இன்கம் ஆப்ஷன், இன்னொன்று வந்து கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன். இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. டெத் பெனிஃபிட் கொடுக்குறதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது நான் வர்ற எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அடுத்ததில் இந்த பிளானில் எத்தனை வயசுலேருந்து என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா 30 நாள் குழந்தையிலேருந்து 60 வயசு வரைக்கும் என்ட்ரி ஆகலாங்க. ஓகேங்களா, மினிமம் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 50,000 கட்டினா நீங்கள் போதும். சரிங்களா, இந்த பிளானில் என்ட்ரு ஆகலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டுக்கலாம் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி. பட் அதிகமாக நீங்கள் ப்ரீமியம் கட்டக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த போர்டு அப்ரூவ்ட் பாலிசியிலேருந்து அண்டர் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த இன்கம் ப்ரூஃப் மட்டும் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ரைடர்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்ன ரைடர்ஸ் அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அப் டு 2 கோடி ரூபா வரைக்கும் இதில் நீங்கள் வந்து ரைடர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆக்சிடென்டல் பார்ஷியல் பர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட்னா ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் இறந்துட்டிங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு 2 கோடி ரூபா வரைக்கும் கிளைம் கிடைக்கும் இதில், இந்த ரைடரில். செகண்ட் ஒன் வந்து அதாவது ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு எதாவது பார்ஷியலாக ஏதாவது ஒரு டிசபிலிட்டி வந்துடுச்சு, அதாவது ஏதோ ஒரு உறுப்பு செயலிருந்துச்சு, இல்லை கண் பார்வை போயிடுச்சு, இல்லை கையோ காலோ போயிடுச்சு அப்படின்னா, இல்லை வந்து ஏதோ முடமாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1.5 கோடி ரூபா வரைக்கும் இதில் வந்து கிளைம் கிடைக்கும் இந்த ரைடர்ஸில். இந்த ஆப்ஷன்ஸும் இந்த பிளான் கூட பேஸ் பிளான் கூட இருக்குது. உங்களுக்கு ரைடர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுத்து இந்த ரைடர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதோட பாலிசி டேர்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாலிசி டேர்ம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ப்ரீமியம் பேமெண்ட் கட்டுறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6 வருஷம் கட்டுறோம் அப்படின்னா ப்ளஸ் 1 வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியட் ப்ளஸ் பே அவுட் பீரியட், நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பணம் வாங்க போகிறீங்களோ ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து பாலிசி டேர்மாக வந்து இருக்குங்க மொத்த பாலிசி காலம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 வருஷம் நம்ம வந்து பணம் கட்டுறோம், ப்ரீமியம் பேமெண்ட் 6 வருஷம் அப்படின்னா பே அவுட் பீரியட் நம்ம எத்தனை வருஷம் நம்ம இன்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா 13 வருஷம் வாங்க போகிறோம். அப்போ டோட்டலாக பாலிசி டைம் எவ்வளோ அப்படின்னா 20 வருஷம் வருங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 6 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியட் ப்ளஸ் பே அவுட் பீரியட் வந்து 13 வருஷம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 வருஷம் பாலிசி டேர்ம். ஓகேங்களா, அப்போ இந்த ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மும் ப்ளஸ் இந்த பே அவுட் பீரியட் இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களோட பாலிசி டேர்ம் வந்து நிர்ணயிக்குது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் எத்தனை வருஷம் பணம் கட்டுறீங்க, எத்தனை வருஷம் பே அவுட் பீரியட் வாங்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பாலிசி டேர்ம் இருக்கும். இந்த காலமில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் பார்த்துலாங்க. அதாவது லைஃப் இன்கம் ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு 35 வயசு ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாரு. ஸோ டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்பார் அப்படின்னா 10 லட்ச ரூபா கட்டியிருப்பாருங்க. சரிங்க, ஸோ இவரோட பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 26 வருஷம் வருதுங்க. அதாவது 10 வருஷம் பணம் கட்டுறாரு, 1 வருஷம் வெயிட்டிங் பீரியட், அடுத்து 15 வருஷத்துக்கு அவருக்கு கேரண்டீடான இன்கம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 26 வருஷங்க. ஓகேங்களா, அப்போ அந்த கேரண்டீட் இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 93,790 ரூபா, ஒரு வருஷத்துக்கு இல்லை, இது 15 வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா, ஸோ இது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 93.79%. இந்த பர்சன்டேஜ் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க, அதாவது இந்த கேரண்டீட் இன்கம் இருக்கு இல்லையா, இந்த பர்சன்டேஜ் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கட்டுற ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், அதாவது வருடாந்திரம் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறோம், எத்தனை வருஷத்துக்கு பிபிடி எடுக்கிறோம், அதாவது 10 வருஷமா இல்லை 5 வருஷமா இல்லை வந்து 7 வருஷமா 8 வருஷமா, அந்த பிபிடி எத்தனை வருஷம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பே அவுட் பீரியட் எத்தனை வருஷம் எடுக்கிறாங்க, என்ட்ரி ஏஜ் என்ன, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு தான் இந்த கேரண்டீட் இன்கமோட பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து இன்டர்னல் கால்குலேஷன், அதுக்கு தனியாக டேபிளர் காலமே இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும் அதெல்லாம். சரிங்களா, ஸோ வேணும்னா வந்து ப்ரௌச்சர் போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இந்த கேரண்டீட் இன்கம் பே அவுட் மட்டும் இல்லாமல் இந்த 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு கேரண்டீட் இன்கம் எவ்வளோ வருதுன்னா 93,790 ரூபா வருது. இது மட்டும்
மட்டும் இல்லாமல் பாலிசி டேர்ம் முடிவுக்குள்ள உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 110%ங்க டோட்டல் ப்ரீமியம்ஸ் பெய்டு. சரிங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்காரு அப்படின்னா 10 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. ஸோ டோட்டலாக அதில் 110% அப்படின்னா 11 லட்ச ரூபா வந்து மெச்சூரிட்டி வருதுங்க. சரிங்களா? அப்போது அது மாதிரி லைஃப் கவர் இந்த 26 வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்து டெத் கவரேஜும் இருக்குங்க. சரிங்களா? அப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்வைவல் பே அவுட் 15 வருஷம் கட்டியிருக்காரு, வருஷத்துக்கு 93,790 ரூபா. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஒரு இன்கம்மாக வாங்கியிருப்பார் அப்படின்னா 14,06,850 ரூபா வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வாங்குறாரு 11 லட்ச ரூபா. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா 25,06,850 ரூபா வாங்குறாருங்க. சரிங்களா? ஸோ இவர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா. ஸோ 10 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன் ரிட்டன் ஓகேங்களா 26 வருஷம் கழித்து 25,06,850 ரூபா டோட்டல் பெனிஃபிட்ஸாக வாங்குறாருங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 மடங்கு இவர் வந்து வாங்குறாருங்க இதில் பெனிஃபிட்ஸாக. சரிங்களா? ஸோ இது வந்து இன்கம் பிளான் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் கேரண்டிட் இன்கம் ஆப்ஷனில் என்ன மட்டும் வித்தியாசம் அப்படின்னா அதே தாங்க, அதே எக்ஸாம்பிள் தான். பட் இந்த கேரண்டிட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் குறையுதுங்க. சரிங்களா? இப்போ 91,030 ரூபா வருது கேரண்டிட் இன்கம் பே அவுட். மற்றபடி எல்லாமே சேம் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் 2 செனாரியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாலிசிதாரர் வந்து 7வது வருஷத்தில் இறந்துறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ டெத் பெனிஃபிட் கிடைக்குன்னா 11 லட்ச ரூபா டெத் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதோட பாலிசியை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு செனாரியோ, இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? அதாவது ப்ரீமியம் கட்டிட்டுருக்குள்ளேயே பாலிசிதாரர் இறந்துட்டார் அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து டெத் பெனிஃபிட் கொடுத்து அந்த பாலிசியை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எந்த வித பெனிஃபிட்ஸும் வராது. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோவில் எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலிசிதாரர் வந்து பே அவுட் பீரியடில் இறந்தார் அப்படின்னா அதாவது ரெகுலர் இன்கம் வரும் இல்லையா, அந்த பீரியடில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா 20th பாலிசி இயரில் இறந்தார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12,75,218 ரூபா டெத் பெனிஃபிட்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள பீரியடுக்கு வர்ற ரெகுலர் இன்கம் வந்து அவங்க நாமினி வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 20வது வருஷத்தில் இறந்துறாரு அப்படின்னா அவருக்கு டெத் பெனிஃபிட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் இருக்கு இல்லையா, 6 வருஷத்துக்கு 91,030 ரூபா வந்து அவரை நாமினியாக யாரை போட்டிருக்காரோ அவங்க வந்து ரிசீவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 6 வருஷத்துக்கு மீதி உள்ள பாலிசி காலத்துக்கு அவங்க ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சினாரியோவில் அப்படி கிடையாதுங்க. அதாவது கமன்ஸ்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடியே பே அவுட் கமன்ஸ்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு டெத் பெனிஃபிட் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் பீரியட் அதாவது வருமானம் ரெகுலர் இன்கம் வரதுக்கு அப்புறம் அவர் இறந்தார் அப்படின்னா அவருக்கு டெத் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வர்ற பே அவுட் எல்லாமே அவங்க நாமினி வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் முன்னாடி உள்ள ரெகுலர் இன்கமுக்கும் கேரண்டிட் இன்கமுக்கும் உள்ள வித்தியாசம். ரெகுலர் இன்கமில் எப்போ இறந்தாலும் டெத் பெனிஃபிட் கொடுத்து முடிச்சிருவாங்க. பட் கேரண்டிட் இன்கமில் இது மாதிரி 2 கண்டிஷன் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நிறைய இது மாதிரி டாப் கம்பெனிஸில் இருக்கிற டாப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.